அழகா நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னராக்னு சொல்ல போகிற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 3 அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோடு தரமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு விறுவிறுன்னு போக போகிறதுனால யாருமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அதை உண்மையிலே வேறு லெவலாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே சோலோ லெவலிங்கை விடவும் சோலோ லெவலிங் ராக்னராக் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அது உண்மை இல்லை கைஸ். நீங்கள் எல்லாருமே பார்க்குற லெவலுக்கு ஒர்த்து தான். கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஒரு கதையை நம்ம முழுமையாக படிக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட முடியாது. அதனால நீங்களும் முழுமையாக கதையை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்த்தா இல்லைன்ற விஷயத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போனாங்க. ஏன்னா ஃபைட் சீன்லாம் தரமாக காத்துட்டு கடைசியில் ஒருத்தனுடைய என்ட்ரியில பலமாக இருக்கும். தலைமை யாருன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை போல போலாமா. இப்போ இந்த எபிசோடில் ஊர் முழுக்க அலாரமும் அடிச்சிட்டு இருக்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட கொரியன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே. நாங்கள் ரெக்வஸ்ட்டாக எல்லா விதமான சிவிலியன்ஸுக்கும் கேட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு எல்லாரும் எவாகுவேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அதில் ஒரு சோல்ஜரும் அடைச்ச மக்கள் எல்லாம் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்காங்க புரியல. டண்டன்ஸில் இருக்க மான்சஸ் அழிச்சிட்டு போகக்கூடிய ஹண்டர்ஸே இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆயிட்டாங்க. ஹண்டர் அசோசியேஷன் சார்பில் இப்போ இந்த இடத்துல யாரு தான் வரப்போறாங்க தெரியலையே. சார் சீக்கிரமா சில ஹண்டர்ஸை இந்த இடத்துக்கு அசைன் பண்ணுங்க. அவங்களுடைய ரேங்க் வந்து பி இல்லைனா அப்படி இல்லைனா அதுக்கும் மேலேயாச்சும் இருக்கணும். அப்படி வந்தால் தான் மட்டும்தான் இங்கே எல்லாரையும் சமாளிக்க முடியும். பக்கத்தில் என்ன இன்னொரு சோல்ஜரும் பி ரேங்கா டி ரேங்க் கேட்டுன்னு தான் சொல்லியிருந்தானுங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அப்படி இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அசோசியேஷன் வந்து இதில் உறுதிப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, இந்த டஞ்சனு பிரேக் ஆகி உடஞ்சி போன விஷயத்தில் வந்து மாட்டின ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு இன்சிடென்ட்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இவங்களால தான் மிகப்பெரிய பாதிப்பு இந்த இடத்துல உருவாகிருக்கு. இதில் முக்கியமாக இன்ஃபெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஹண்டர் வந்து சி ரேங்க் ஹண்டரா இருக்கிற கிம் ஜாங்ஸோ. இவன் ஒரு டேங்க் டைப். அதுக்கப்புறம் அந்த டேங்க் டைப் கிம் ஜாங்ஸோவை காமிக்க அவன் பார்த்து இப்போ ஹீரோ கிட்ட இருக்கான். ஹீரோவோ ஆஹா யாரா இவன் இவ்வளோ பல்கா இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அடிப்பட்ட நிலைமையில ஹீரோ இருக்கான். யார் இவன் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற இந்த ஃப்ளோருக்கு இப்படி ஜம்ப் பண்ணி வந்திருக்கான். சீராங் மிஸ்ட் பர்ன் இவன். இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ்ட் பர்னை காட்டிலும் இவன் ரொம்பவும் பவர்ஃபுல் தான். இருந்தாலுமே நான் விட்டு கொடுக்கூடாது. சீக்கிரம் நான் முடிச்சவன இனியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி ஒரு வீசு ஹீரோவும் அப்படியே தலைகீழ தோங்க. அவன் வீசின அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல மிகப்பெரிய வெட்டும் வீடு சுத்துறோம். அவனும் யோசிக்கிறான் இவனுக்கு எந்த விதமான சென்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் முழுமையாக வேற ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கான் அப்படின்னு பார்த்துக்க வெறி பிடிச்ச மெழுக மாடி அவனும் நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இடத்துல ஃபயர் அடிக்க வச்சிருந்த அந்த சிலிண்டரை எடுத்து அவன் மேலே தூக்கி வீசாம அதையே கட் பண்ண. அது கட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல புகை மூட்டமா ஆகுது. அந்த புகை மூட்டத்துல இருந்து அவனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வரான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னால் கண்டிப்பா இந்த மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. அவேக்னர்ஸ் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரேங்கர்ஸை கொடுக்க போறோம். ஆனா இருந்தாலுமே என்னால் இவனை சமாளிக்க முடியுமா தெரியாது. இந்த ஹண்டர்ஸ்ல எப்போதான் இந்த இடத்துக்கு வர போறாங்க தெரியல அப்படின்னு பதட்டத்தோட அவன் அந்த இடத்துல ஓடி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மிஸ்ட் போனா அப்படியே வெளியே வருது. இவனை பார்த்துட்டு கொடூரமா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடலான்னு பார்க்க இவனும் என்ன இது இப்படி பார்த்து நம்மளை பார்க்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வேற இடத்த ஏதோ பார்த்துட்டு இருக்க. வாய்ப்பே இல்லை. அடடா அதுங்களை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ மொட்டை மலையில பார்த்தா கேர்ள்ஸுங்க எல்லாமே ஒன்னா கூடி கவலைப்படாதீங்க ஹண்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம இதே தலை இருந்தாலும் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த மிஸ்ட் போனோம். இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண பிறந்து போது ஹீரோவும் அடடா அவங்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தா அடுத்த நிமிஷமே மொத்த பெரிய கொண்டு போட்டு வச்சுக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு கடுப்புல அடைச்ச ஒன்னு நான் சும்மா விட மாட்டான்டா. ஹண்டர் என்ன ஹண்டர் எவன் வந்தாலும் வரலனாலும் நான் உன்னை இன்னைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே ஒரு மூஞ்சில ஒரு செதறக்கல்ல ஓடுவான். ஒட்ட ஒதுப்புல அவ்வளவுதான் தலைவன். இவனை நான் நிறுத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் அவன் திரும்ப தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. இவன் பண்றது எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய சிங்கிள் அட்டாக்கா இருந்தாலும் பயங்கரமா டேமேஜ் ஏற்படுது. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து என்னால இப்போ ஓட முடியாது. இவனை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துணும் உடம்புலயே குத்திட்டு இருக்கேன். தன்னோட முழு வேகத்தையே பயன்படுத்துறான் ஹீரோவும். தன்னால முடிஞ்சளுக்கு நான் சாக மாட்டேன்டா இந்த இடத்துல உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே அவன் மூஞ்சிலேயே எத்து கூட இருந்தாலுமே சோடை பயன்படுத்தி அவனுக்கு வெட்டு கொடுக்குறான். ஹீரோ அவ்வளவுதான் சாகுற நிலைமைக்கு ரத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடான். அவன் தூக்கி ஒரே ஒரு விசிறு தலைவன் அதோட போயிட்டு செவுத்துல மோதி ரத்தம் கக்கி அப்படி கீழே விழ. ஹீரோவுடைய ஹெச்பி வந்து இப்போ 140 இருந்து 1 தான் இருக்குது. இந்த இடத்துல நான் சாக போறேன் போலயே. எனக்கு இருந்த ஒரு லக்கு போயிடுச்சா இந்த சிஸ்டம் இப்போ நான் சாக போறதை விரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்ப இந்த மிஸ்டர் போனும் சிரிச்சுக்கினே வில்லத்தனமா அவனை அழிக்கலான்னு பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா வானத்துல திடீர்னு ஒரு விரிசலை ஏற்பட அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த மிஸ்ட் போனோம் இவன் அட்டாக் போலாம் சொல்லிட்டு கிட்ட போக அவ்வளவுதான். வாழ்றதுக்கு சக்தியா இருந்தா மட்டும் பத்தாது, அறிவு இருந்தா மட்டும் பத்தாது, லக்கும் தேவை. அந்த லக்கு என்னை விட்டு இப்போ போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கினே
அப்படின்னு அதோட ஹீரோவும் அப்படியே மயங்கலான்னு போக அப்படியே அவன் கீழே வந்து அடுத்த நிமிஷம் வானத்துல இருந்து அந்த வெரிசலை உடச்சிக்கின்னு யாரோ ஒருத்தங்க அந்த பறந்து வந்து ஹீரோவை சரியா அடிக்க போற நேரத்துல அந்த மிஸ்ட் பானை போயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவான் பாருங்க. அந்த கையே பறந்து போயிடும். சோட வச்சுட்டு இருக்க கையே இன்னொரு பக்கம் ஹீரோவும் யாருடான்ற மாதிரி பார்க்க இது ஆண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இல்ல இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹீல் பண்ண ஆரம்பிக்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கினே அவனை ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மிஸ்ட் பானை எதிர்த்து நிக்கிறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னுடைய லிட்டில் மாஸ்டர் மேலேயா கை வச்ச எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணிருவாடான்னு சொல்லிட்டு தலைவனுக்கு ஒரு அடி கொடுக்கறதுக்காக பார்த்தாலும் பெரு தான் வந்திருக்கான். பெரு செம்ம வேகமா அவனுடைய பாடியவே கிழிச்சுக்கணும் பார்க்க பாடியெல்லாம் பீஸா செதறது இன்னொரு பக்கம். அது மட்டும் இல்லாம இன்னமும் நிறைய இடத்துல அந்த மிஸ்ட் பன்ஸ் எல்லாமே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிராயிங் டீச்சரும் ஆஹா யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா அண்டர் யாராவது இருந்தா வாங்கடான்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிட்டு இருக்கு. ஆனா அவனே ஒரு அண்டர் தான் அவனே பயப்படுறான். ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த இடத்துல அந்த மிஸ்ட் போன செத்து போது என்னடா நீ உன்னை பார்க்க நம்ம பெரு தான் பெரு பண்ண செம வேகத்துல அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு மிஸ்ட் பன்ஸையும் போட்டு கோத்தடி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். எல்லாமே அப்படியே செத்து கிடக்குதுங்க. பெருவோடைய கோவத்துக்கு ஒரு நியாயம் இருக்குது. எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கான். மக்களை துன்புறுத்துற ஒன்னத்தையும் விடாம தன்னுடைய வேகத்தை பயன்படுத்தி மொத்தத்தையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் போற வேகத்துல பக்கத்துல இருக்க பில்டிங்களோட கண்ணாடிகள்லாம் உடைய யாருக்குமே தென் பண்ணல அவன் பண்ற விஷயம் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு வேகமா பண்ணுவான். எல்லாத்தையுமே டவுன் ஃபுல்லாவே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க அம்மா என்னதான் நடக்குதுங்க ஒன்னும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பெருவும் அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிட்ட எல்லா விதமான வேலையும் முடிச்சிட்டு வர அப்படியே மண்டி போட்டு தலை வணங்குறான். லேட்டா வந்தது எனக்கு மன்னிச்சிருங்க ஆனா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாக்குறேன். யங் மானார்ச் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போலதான் இந்த சாப்டர் தரமா இருந்திருக்கும்ல. இப்படிதாங்க போகுது. ரொம்பவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். கண்டிப்பா சோலோ லெவலிங்கோடைய அச்சல்னு சொல்ல மாட்டேன். நிறைய கதை வந்து டிஃபரெண்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி போர் அடிக்காமையும் போகும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க பாக்குறேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோவை இதே இடத்துல முடிச்சுப்போமா.